أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபியே, நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி தரவில்லையா? நபியே, நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி தரவில்லையா? மேலும் உம்முடைய சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம். அது உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. மேலும் உமக்காக உம் புகழினை உயர்த்தினோம். உண்மையில் சிரமத்துடன் இலகவும் இருக்கின்றது. சின்னமாக சிரமத்துடன் இலகவும் இருக்கிறது. எனவே நீர் ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக. மேலும் உம் இறைவனின் பக்கமே ஆர்வம் கொள்வீராக. மேலும் உம் இறைவனின் பக்கமே ஆர்வம் கொள்வீராக. மாஷா அல்லாஹ். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சூரத்துன் நஷ்ரஹ், விரிவாக்கல். எதை விரிவாக்குறாங்க? நஷ்ரஹ் அப்படின்னா இதயத்தை வந்து அல்லாஹ் என்ன பண்றான்னா விரிவுபடுத்துறான். யாருடைய இதயத்தை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை. சோ இது ஒரு மக்கி சூரா, சரிங்களா? கிட்டத்தட்ட 1-8 வசனங்கள் இந்த சூறாவுல அடங்கி இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக். அலம் நஷ்ரஹ் லக சதுரக். நபியே, நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி தரவில்லையா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் வசனத்துல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை, இதயத்தை என்ன மாதிரியா விரிவாக்கி கொடுத்தாங்க, அல்லாஹ் என்ன மாதிரியான அருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு அருளை பத்தி தான் இந்த சூறால பேசப்படுது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி சூறாலையும் பார்த்தோம் நம்ம. அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க அனாதையா இருந்தப்போ அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அடைக்கலத்தை தந்தான். ஏழையாக இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு பணக்காரனாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்துல இருந்துமே அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் அந்த நிலையில இருந்து அவங்களை உயர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போனாங்க. சோ இந்த சூறால அல்லாஹ்வினுடைய அருட்படையாகிய இந்த இதயத்தை விரிவாக்குதல் பத்தி பேசப்படுகிறது, சரிங்களா? அலம் நஷ்ரஹ் லக சதுரக். சபுர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. யூஸ்வலா ஊர்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, என்னன்னா சதுரம். அதாவது என்னோட அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா என் சதுரம் துடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுதான் இதயம், சபுர். அந்த அரபியில இருக்கிறத தான் அவங்க தமிழ்ல சொல்லுவாங்க, சதுரம் துடிக்குது அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. சதுரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இதயத்தை தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்ப என்னுடைய யாருக்காவது என்னுடைய சொந்தத்துல கஷ்டம் அப்படின்னா என்னுடைய இதயமே அப்படியே எனக்கு அப்படியே படப்படங்குது, துடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சோபுர். சோ அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. சோபுர் அப்படிங்கிறது என்னன்னா இதயம், சுபூர், சோபுர், சரிங்களா? ஒருமை பன்மை. அப்போ இந்த இடத்துல அலம் நஷ்ரஹ் லக சதுரக். அலம் அப்படின்னா, அலம் நஷ்ரஹ் அப்படின்னா உமக்கு நான் விரிவாக்கி தரவில்லையா அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? இப்ப நஷ்ரஹ, நஷ்ரஹ அப்படிங்கிறதுனா விரிவாக்குதல், சரிங்களா? விரிவாக்குதல். நஷ்ரஹ விரிவாக்குதல். எது விரிவாக்குனா அல்லாஹ்? யாருக்கு விரிவாக்குனா? ஃபர்ஸ்ட் லக்க, உமக்கு. யாருக்கு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சதுரக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதயம், செஸ்ட், சரிங்களா? இப்ப சதுரக்னா உம்முடைய இதயத்தை, சதுரக் ரக்னா உம்முடைய இதயத்தை விரிவாக்கி தரவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக சதுரக். நபியே, உம்முடைய இதயத்தை நான் விரிவாக்கி தரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க கேக்குறாங்க, சரிங்களா?
இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இதயத்தை என்ன மாதிரியான விரிவாக்குதல் அப்படின்னா, இதயத்தை பெருசாக்குனானா அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தத்துல இங்க சொல்றாங்கன்னா, ஷர்ஹஸ் ஸத்ர் அப்படின்னா ஒரு இதயத்தை திறந்து என்ன பண்றாங்க, அதை வந்து விரிவுபடுத்துவதற்காக ஒரு இதயத்தை திறக்கிறது. அப்ப இந்த இடத்துல அந்த அர்த்தம் நமக்கு குறிக்கப்படுகிறதான்னு கேட்டா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை பிளந்து, அதாவது அவங்களோட செஸ்ட வந்து திறந்து, அத வந்து ஒரு துண்டை வந்து அந்த ஷைத்தானுடைய பங்கை ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்கள் எடுத்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஜம்சம் நீரால அதை கழுவி வச்சாங்க. அது ஒரு சம்பவம். ஆனா அதை பத்தி இங்க குறிப்பிடப்படவில்லை. இந்த இடத்துல அவங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவமான இதயத்தை அல்லாஹ் இங்க தந்தான். மேக் இட் பிகர், அதை பெருசாக்கி தந்தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துண்டு இறைச்சியை நம்ம எடுத்துக்கலாம். ஆட்டு இறைச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் சிஸ்டர், மியூட் பண்ணிக்கிறீங்க எல்லாரும். இப்போ ஒரு துண்டு பெரிய நல்ல சங்க் ஆஃப் மீட்னு சொல்லுவாங்க. ஒரு துண்டு ஆட்டு இறைச்சி எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப அதை என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே ஃபுல்லா துண்டு துண்டா வெட்டிடாம அப்படியே ஒரு ஸ்லைஸா வெட்டி அதை அதனுடைய முடிவை வந்து என்ன பண்ணாம முழுசா வெட்டி தனியாக்கிறாம அப்படியே அதை அப்படியே அடுத்தடுத்து இது பண்ணோம்னா அந்த அப்படியே நம்ம விரிக்கலாம் அந்த இறைச்சியை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். துண்டு துண்டா வெட்டிடாம மெல்லிசாவா எப்படியோ அதை நம்ம வெட்டி அதனுடைய அந்த கார்னர் அந்த ஓர பகுதியை வந்து அப்படி மொத்தமா வெட்டிடாம அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து மடக்கி மடக்கி விரிச்சோம்னா அப்படியே அந்த அந்த இறைச்சி வந்து எப்படின்னா விரிக்கப்படும் இல்லைங்களா? அப்போ இந்த நஷ்ரஹ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து சொல்றாங்க விரிவாக்குதல். எதை அப்படின்னா சபுர், இதயத்தை. இப்ப நஸ்ரஹ் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. நஸ்ரஹ் என்பது விரிவாக்குதல், சதுர் என்பது இதயத்தை விரிவாக்கக்கூடிய ஒரு நிலையை பத்தி இங்க பேசுது. சோ அந்த நஸ்ரஹ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை தான் நான் வந்து இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்களோட இதயத்தை நம்ம திறக்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம திறக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, அதை வந்து அதாவது ரொம்ப அது நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து அந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இறைச்சி சொன்னேன். இறைச்சியை நம்ம என்ன பண்ணிடுறோம், அது வந்து மொத்தமா நமக்கு கொடுப்பாங்க. பெரிய பீஸா வந்து கொடுக்குறாங்க. ஒரு பீஸா கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்றோம், அதை ஃபுல்லா துண்டு துண்டா வெட்டினாதான் அந்த கறி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேகும். ஏன்னா அப்ப சின்ன சின்னதா ஆக்கிடணும் இல்லைங்களா? அப்ப எதுக்காக, அதை இலகுபடுத்துவதற்கு. பெருசா இருக்கக்கூடிய ரொம்ப டைட்டா ரொம்ப அப்படியே ஒரு இதுல நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு கறிய நம்ம என்ன பண்றோம், அதை கொஞ்சம் அப்படியே விரிவாக்கி அதை நம்ம திறக்கிறது மூலமாக அது என்ன ஆகுதுன்னா லேஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற அர்த்தம் தான் இங்க சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்ப ஷர்ஹ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அதை வந்து ரொம்ப ஓபன் பண்ணி அதை பெருசு பண்றதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? அலம் நஷ்ரஹ் லக சதுரக். இப்போ உங்களுடைய இதயத்தை விரிவாக்கும். சரி, இந்த விரிவாக்குதல் இது எல்லாத்தையும் பெருசு பண்ணோம், அகலப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த ஷர்ஹ் அப்படிங்கிறது என்னன்னா ஷர்ஹ் மானவி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை உண்மையிலேயே என்ன பண்ணல, எடுக்கக்கூடிய அந்த திறந்து சுத்தம் பண்ண நிலையை பத்தி இங்க பேசல. ஆனா இங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஷர்ஹ் மானவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிதலை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எது? அல்லாஹ்வினுடைய ஹுக்கும். ஹுக்கும்னா என்ன? ஹிக்மா, ஞானம். அல்லாஹ்வினுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கி தந்தான். இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு அறிவுரை நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதை அவர்கள் செவிமடுத்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வினுடைய ஹுக்கும் என்பது அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வினுடைய ஞானம், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு தந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை அவர்களால் மனதால ஏற்று என்ன பண்ணுவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு நீங்க போய் அட்வைஸ் பண்ணி பாருங்களேன், எல்லாருமே கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஹுக்கும் என்பது அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு கிடையாது. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த தஃப்சீர் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை விரும்புகிறானோ அந்த மனிதருக்கு அல்லாஹ்வினுடைய கலாம் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஏற்படுத்தி தருவானாம். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு குரான் ஓதுறோம், எவ்வளவு ஹதீத் ஓதுறோம், எவ்வளவு தொழுகிறோம், எவ்வளவு திக்ர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் விட ஒரு விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சு ஓகே இது சரி இது தவறு இதன்படிதான் நம்மளுடைய வழியை நம்ம வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த பத்தி தான் இங்க பேசப்படுகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பக்கூடிய வஹி அனைத்தையும் அதனுடைய ஞானத்தை அனைத்தையும் அவர்களுடைய மனதால ஏற்று அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த ஞானத்தை எந்த இடத்துல ஏத்துக்கிறோம் இந்த விஷயத்தெல்லாம், அந்த உள்ளம் அந்த இதயம் என்கின்ற அந்த உள்ளம் தான் என்ன பண்ணணும்னா ஏத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ அவங்களுடைய இதயம் வந்து இறுக்கமானதாக இருந்தது. ரொம்ப இறுக்கமாக இருந்தக்கூடிய கஷ்டத்தினால, எதனால இறுக்கமா இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயம் அப்படின்னா கஷ்டத்தினால. என்ன கஷ்டங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுடைய இதயத்தை விரிவாக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை என்ன பண்றான் ஏற்படுத்துறான். அப்ப விரிவாக்குறான். என்ன பண்றான்? நஷ்ரஹ் விரிவாக்குற எதை? சபுர் இதயத்தை. யாருடைய இதயத்தை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்தை. அப்போ எந்த ஒரு மனிதர் ஒரு ஆணையும் ஹதீத்தையும் கற்றுக்கொள்வது என்பது பெருசு கிடையாது. ஆனா அதை புரிந்து ஆமா இதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் பிதாவான விஷயங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க. பிதானா என்ன? இட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு சொல்லித்தரப்படாத ஒரு விஷயத்த நம்மளா நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பிதா. சரிங்களா? இன்னோவேஷன். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். எதனால செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ஹுக்கும் என்பது அந்த மனிதனுக்கு இல்ல அல்லாஹ் இதெல்லாம் தப்புன்னு தடுத்திருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளை தடுத்திருக்காங்க. அப்ப அதெல்லாம் செய்யாமல் இருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய அந்த ஞானம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தாதான், அருள் இருந்தா மாத்திரம் தான் நமக்கு அது புரியும். அப்ப அது இல்லைன்னா என்ன? அல்லாஹ் வந்து நம்மள விரும்பல, அதுக்காக நமக்கு தேவையில்லாதது எதையுமே அவன் செய்யாம கிடையாது. ஆனால் அந்த தீனை புரிந்து கொள்ளக்கூடிய, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம் இல்ல அப்படின்னா அங்க ஏதோ ஒரு இடத்துல லாக்கிங், ஏதோ ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திற்கு ஒரு பொது உதாரணமாக முன்மாதிரியாக அனுப்பணும்னா அல்லாஹ்வோட கட்டளைகளை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இப்ப இந்த முதல் வசனத்துக்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஹுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஹுக்கும் அப்படிங்கிறது ஞானம், ஹிக்மா. இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஞானம்ங்கிறது எதை பத்தி? ஷரியா. ஷரியா என்னன்னா என்ன? இன்னைக்கு நமக்கு குரான், சுன்னா, ஹதீஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. எதுக்கு? அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பின்பற்றி நடக்கணும். குரான் யாரால அருளப்பட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால கொடுக்கப்பட்டது. ஹதீத்ங்கிறது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ, எந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா எடுத்து வச்சு அதன்படி நம்மளும் பின்பற்றி நடக்கணுங்கிறது தான் ஹதீத். சரிங்களா? அப்போ ஷரியா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுக்கும் ஷரியாவை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உள்ளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரிவாக்கி தந்தான். தீன் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய. இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எந்த விஷயம் நம்மளை வந்து அடக்கி ஆளும்? சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. எந்த ஒரு விஷயம் நம்மை அடக்கி ஆளும்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர், இருக்கீங்களா? எந்த விஷயம் நம்ம சொல்லுங்க சிஸ்டர். மனம். நான் ஒரு வார்த்தை சொல்லுவோமே, எந்த விஷயம் நம்மளை அடக்கும்? மனம். மனம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. கரெக்ட். நஃப்ஸ் தான் நம்மளை அடக்கும் இல்லைங்களா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உன் நஃப்ஸை நீ கட்டுப்படுத்து. நஃப்ஸ் ஒன்னே கட்டுப்படுத்த கூடாது. நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் தானே நிறைய, இல்லதானே? இப்ப நஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்னன்னா நம்மளுடைய மனசு வந்து என்னன்னா நம்மள்ட்ட என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை தான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள 5 நேரம் தொழுகை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ முனாஃபிக்குகளை பத்தி குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி? யார் முனாஃபிக்குகள், யார் நயவஞ்சகர்கள் அப்படின்னா எந்த ஒரு மனிதன் தொழுகைக்காக நிக்கிறப்போ சோம்பேறித்தனம், ஐயோ தொழுகணுமா,
வேக வேகமா நான் தொழுதுக்கிறேன், நான் உட்கார்ந்துட்டே தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோம்பல்தனமாக இருக்கிறானோ அவன் ஒரு நயவஞ்சகன், அவன் ஒரு முனாஃபிக் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான். சரிங்களா? ஆனா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை ரொம்ப பாரமான ஒரு விஷயமாக நினைச்சு தொழறான். இப்ப அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருப்பது என்ன? அல்லாஹ்வினுடைய ஹுக்கும் ஞானம் என்பது என்ன? 5 நேரம் நீ என்ன வணங்கணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த வணங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்மளுடைய உள்ளம் என்பது எப்படி ஏத்துக்கிறது? ரொம்ப பாரமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். 5 நேரம் தொழுணுமா, ஃபஜ்ருக்கு காலையிலே எந்திரிக்கணுமா, ஐயோ தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்றோம் அப்படின்னா அப்போ அந்த பாரமா எடுத்துக்கிறது. அப்ப இந்த இடத்துல எந்த இது வேலை செய்யுது? அல்லாஹ்வினுடைய ஹுக்குமை விட நம்மளுடைய நஃப்ஸ் என்ன பண்ணுதுன்னா வேலை பாக்குது. சரிங்களா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொழுகை என்பது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது? நஷ்ரஹ் லக சதுரக், அவர்களுடைய கண் குளிர்ச்சியாக இருந்தது. அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது என்றால் உடனே வேகமா எதை நோக்கி போவாங்க? தொழுகையை நோக்கி போவாங்க. சஜிதாவுல அல்லாஹ் கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? முறையிடுவாங்க. அலம் நஷ்ரஹ் லக சதுரக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கட்டளைகளை எல்லாம் விடுத்தானோ அந்த கட்டளைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்று நடத்தியவங்க யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை என்ன பண்றானா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. நபிக்கு மாத்திரம் கிடையாது. யாரெல்லாம் இறைவனுடைய வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று நடத்தணுங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்களோ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய அடிமைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாதையை இலகுவானதாக ஆக்கி தர்றான். அப்ப என்ன சொல்றான்? அல்லாஹ்வினுடைய அருள் என்பது அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு வருகிறது. கஷ்டம் இருக்கும், இல்லாம இருக்காது இல்லைங்களா? இப்ப என்ன பண்ண தொழுகையா இருக்கட்டும், இல்ல நம்ம போடுற ஆடை சரியான முறையில அதாவது நம்மளுடைய அழகு வெளியில தெரியாத அளவுக்கு மறைக்கக்கூடிய ஹிஜாபா இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமென்னாலும் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்போ அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் அல்லாஹ்வினுடைய ஹுக்கும் ஞானம் என்பது அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய இதயத்தில் இருந்தால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருளினால் மட்டும்தான் அதை ஏத்துக்க முடியும். சில பேர் நீங்க பாருங்களேன், சாதாரணமா பேசுறப்பவே வார்த்தைகள் ரொம்ப ஈஸியா பொய் சொல்லுவாங்க, சரளமா கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க, ஈஸியா ஒருத்தவங்கள பத்தி அவதூறு சொல்லுவாங்க. இதெல்லாமே நடக்கும். இது எப்படி நடக்குது? அல்லாஹ்வினுடைய ஞானம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சோம், ஒரு பொய் சொல்றோம், யார பத்தியாவது தப்பா பேசுறோம், யார பத்தியாவது புறம் பேசுறோம், யாருக்காவது கெட்டது நினைக்கிறோம், இல்ல ஏதாவது நம்ம தவறான விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல யோசிக்கணும். நான் இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா செய்யறேன்னா அப்ப என்னுடைய உள்ளம் எவ்வளவு பாழடைந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு என்னுடைய இதயத்துல இடம் இல்ல. ஏன்? அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருளல. அப்ப ஏன் அருளல? அல்லாஹ்வினுடைய பாதையை நோக்கி அந்த மனிதன் என்ன பண்ணல, செய்யல. நம்ம இதுக்கு முன்னாடி சூறால பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபுஜூரஹ வ தக்வாஹ வ ஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் நல்லது எது கெட்டது எது என்பதை மனிதனுக்கு என்ன பண்றான்? காட்டி விடுகிறான். ஆனா அந்த குறிப்பிட்ட மனிதன் கையில என்ன பண்றான்? அந்த பொறுப்பை கொடுத்துறான். இதான் நல்லது, இதான் கெட்டது. நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறியோ எடுத்துக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான உனக்கு விஷயங்களை நான் தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படிதானே? இப்ப நம்ம கையில கொடுத்துட்டான். நாளைக்கு போய் அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியாது? குறை சொல்ல முடியாது. அல்லாஹ் நீதானே எங்களை படைச்ச, நீதானே எங்களை தப்பு செய்ய வச்சேன்னு அவனை சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கட்டளையிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லதையும் காமிச்சிட்டேன், கெட்டதையும் காமிச்சிட்டேன். நீ தேர்ந்தெடுத்த பாதையில தான் உனக்கு நான் இழுக்கும். நான் கெட்டதுதான் செய்வேன், நான் அடுத்தவங்களுக்கு தீங்குதான் செய்வேன், நான் தொழ மாட்டேன், நான் குர்ஆன் ஓத மாட்டேன், நான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் செய்வேன்னு அதை நோக்கியே நீ போனேன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு உனக்கு என்ன பண்றான்? அல்லாஹ் வாழ்க்கையை இலகுவானதாக ஆக்கித்தரான். ஒரு கட்டத்துக்கு மேல உறுத்தலே இருக்காது. அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு உறுத்தலா இருக்காது, புறம் பேசுறதுக்கு உறுத்தலா இருக்காது, பொய் பேசுறதுக்கு உறுத்தலா இருக்காது. ஒரு விஷயத்த செய்யறப்போ மனசு உறுத்துதா? அல்லாஹ்வினுடைய ஞானம் உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஐயோ இது தப்பு, ஐயோ நான் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கல, இந்த ஒரு நேர தொழுகை லேட் ஆயிருச்சு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு நான் ஓதுற குர்ஆன் இன்னைக்கு இந்த பக்கம் ஓதல, ஐயோ இந்த மனிதர்கள் கூட அல்லாஹ் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக்கிறானே, நான் நடக்காம போயிட்டேன். ஒரு சின்ன தவறு செய்தால் கூட ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அது உறுத்துது அப்படின்னா அங்கதான் அல்லாஹ்வினுடைய ஞானம் என்பது இருக்குது. அப்போ நம்மளே பரிசோதனை பண்ணிக்கிறோம். எனக்கு அல்லாஹ் நான் இந்த தீன, இந்த இஸ்லாத்த, இந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கான அறிவு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கானா? கொடுக்கலையா? அது என்ன? அல்லாஹ்வினுடைய அருள். அந்த ஹுக்கும் என்பது நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹுக்கும் ஷரியா. இந்த விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்தான். இன்னொரு ஹுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுக்கும் கதரி அப்படின்னா அதாவது விதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு எதையெல்லாம் நாடி இருக்கிறானோ, டிக்ரீட்னு சொல்லுவாள்ல, அந்த மனுஷன் 4 மாசம் ஒரு குழந்தையா வயித்துல இருக்கிறப்பவே 120வது நாள்ல மலக்கை கொண்டு அல்லாஹ் வந்து என்ன பண்றான், அந்த குறிப்பிட்ட குழந்தையோட தலையெழுத்தை நிர்ணயிச்சுறான். நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு நல்ல மௌத்தா கெட்ட மௌத்தா, பணக்காரனா ஏழையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் என்ன பண்றான், முடிவு பண்ணி அவனுக்கு கொடுத்துறான் இல்லைங்களா. இதுதான் தலையெழுத்து கதிர். சரிங்களா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான சோதனைகள் எல்லாம் வந்தாலும் ஒண்ணு அடுத்து ஒண்ணு அவங்களுக்கு கஷ்டம், எப்படிப்பட்ட கஷ்டம். அவங்களுடைய வரலாற்று தொடரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளால அவ்வளவு மோசமா பேசினாங்க. பைத்தியக்காரன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. சூனியக்காரன் சொன்னாங்க. நீ வந்து குடும்பத்தெல்லாம் பிரிக்கிறவன், பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டியோட உறவை பிரிக்கிறவன், சொந்தங்களை பிரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளவு தூரம் பேசினாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷைத்தான் உன்னை விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிச்சு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்த சொல்றப்போ, நீ பண்றதெல்லாம் வந்து ஒரு இது விஷயமா, நீ உண்மையிலே முதல்ல முஸ்லிமா, நீ எல்லாம் வந்து நஸ்ரீன் சிஸ்டர், நீங்க வந்து ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல, கொஞ்சம் உங்களோட இதை வந்து ஆஃப் பண்ணிருங்க இன்ஷா அல்லாஹ். சோ அந்த மாதிரி நம்ம சொல்றப்ப நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆனா அத்தனை கஷ்டங்களையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய கதிர், எனக்கு அல்லாஹ் விதித்த விதி என்பதன் மீது நம்பிக்கை கொண்டதுனாலதான் எந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ்விற்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே அல்லாஹ் நம்ம திருப்பி என்ன பண்றோம், கேள்வி கேட்கிறோம். அல்லாஹ் ஏன்தான் இப்படி எனக்கு இந்த கஷ்டத்தை தரானோ, அல்லாஹ் ஏன்தான் எனக்கு இப்படி தரானோ. ஒரு நோய்க்கு அடுத்த நோய் இன்னொரு வந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியாம, ஏன் ஈமான் அவ்வளவு பலவீனமா இருக்கு. அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்குறான், இங்க எனக்கு வேதனை கொடுக்குறானா, மறுமையில அதற்கான கூலி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு விஷயத்துல வைக்கிறதன் மூலமாக அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட மனிதனை நேசிக்கிறான். அந்த மேலும் மேலும் அந்த ஒவ்வொரு புரிதலையும் மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஹுக்கூமை, ஞானத்தை அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு தர்றாங்க. ஒரு மனுஷங்கள்ட்ட போய் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் இன்னொரு மனிதர்கிட்ட இருக்காது. ஏன், தீன்ல அவங்க அவங்க வந்து தேர்ந்தெடுத்த பாதை அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு எல்லாமே இரட்டிப்பானதாக இருந்தது. நம்ம இன்னைக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், கஷ்டம் வீட்டுல நம்ம வந்து இருக்கிற விஷயங்களை நம்ம நார்மலான நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது எல்லாத்தையுமே கஷ்டமா சொல்றோம். எனக்கு இதா இருக்குங்க, அது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தானே இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத கஷ்டத்தையா நாம் பட்டு விட்டோம். நம்மளோட 2 மடங்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. ஒரு இன்னைக்கு கார்ல போறோம், நினைச்சா பிளைட்ல போய் இறங்குறோம், பைக்ல போறோம், ஆட்டோல போறோம், நடக்கிறது கூட கிடையாது. ஆனா மக்கால இருந்து மதீனாவுக்கு அங்க நடந்து போற பாதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால்ல ரத்தம் சொட்ட சொட்ட. தாயிஃப் நகரத்துல கல்லால் அடிச்சு செருப்பும் அப்படியே ரத்தத்தால் அப்படி கால் ஒட்டிக்கிச்சு. நம்ம எல்லாம் சும்மா 4 வார்த்தை கேட்டோம்னாலே அது ஒரு வருஷம் 10 வருஷத்துக்கு ஞாபகத்துக்கு வச்சு 30 வருஷம் ஞாபகம் வச்சு, ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்ன ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்க, இது அல்லாஹ் எனக்கு இட்ட அவன் வந்து எனக்கு விதித்த விதி, அதன் மேல நான் நம்பிக்கை கொள்றேன். நிச்சயமா இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறானா, கண்டிப்பா மறுமையில எனக்கு அதற்கான கூலி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஹுக்குமை அல்லாஹ் என்ன பண்ணா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். 2வது, அந்த இதயத்தை விரிவுபடுத்துவது என்பது ஷரீஆவை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்கள நேர்வழிப்படுத்தினா. ஒரு மனுஷனா தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்கள நேர்வழிப்படுத்தவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வினுடைய அருள் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல போயிரும். சரி நீ பண்ற வரைக்கும் நீ பண்ணு, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சான்ஸ் கொடுத்துட்டேன், புரிதலை கொடுத்தேன், ஆனாலும் உன்னுடைய நஃப்சு சொல்வதை கேட்டே நீ நடந்துட்டே இருக்கேல, அப்ப நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ண விட்டுருவான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்றான், கண்காணித்து கொண்டே இருந்தான். அவங்கள நேர்வழிப்படுத்தினா, அவங்களுக்கு போதும் என்ற மனதை கொடுத்தான். அவர்களுக்கு அருளிய அந்த கதிரை அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஏற்றி நடைமுறைப்படுத்தி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அலம் நஷ்ரஹ் லக சதுரக், அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கினான். சோ இதுல இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை, ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயம் செய்யறோம், யாராவது செய்யறாங்க பார்த்தாங்கன்னா உடனே இடுத்த உடனே அதனுடைய ஆதாரம் தெரியாம, அதனை பத்தின அறிவு இல்லாம அவங்கள பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, விமர்சிக்க கூடாது. ஏன்னா அவங்க இப்படி இது பண்றாங்க, ஏன்னா அவங்க அப்படி ஓதுறாங்க, ஏன்னா இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க நஜாத்தா புதுசா ஒரு ஊர்ல வச்சிருப்பாங்க, அவங்க கரெக்டா தான் செய்வாங்க, ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இவங்க தப்பா தான் செஞ்சிருப்பாங்க, படிக்க தெரியாது, ஓத தெரியாது, எழுத தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, உங்க விரல ஆட்டி சொல்லுறாங்க,
இவங்க வந்து நஜாத்து, இது வந்து இந்த ஜமாத்து, அது அந்த ஜமாத்து, இந்த மாதிரி வந்து பாகுபாடு பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய கலாமை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எந்த மனிதர் வந்து மனசுல இருக்கிறா. ஒரு விஷயத்த நம்ம சொல்றப்ப இப்படிதாங்க நடந்து. இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த கிளாஸ்லயே நான் நிறைய சகோதரிகளை நான் பாக்குறேன். நிறைய விஷயங்களை பிகினிங்ல இருந்து பின்பற்றி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இல்லங்க, இது இப்படி கிடையாது, இது தப்புங்க, இது இப்படி கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க குர்ஆன்லயே, ஆதாரத்தை பாருங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறத மாத்திரம் பின்பற்றுங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கிறப்போ அதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதை அந்த ஏத்துக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஞானம் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு, அந்த குறிப்பிட்ட சகோதரிகளுக்கு அருளிய அருள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் புரிதலை கொடுத்தான் இதயத்தை விரிவாக்குவதன் மூலமாக. நம்மளும் இந்த மார்க்கத்தை நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதன் மூலமாக, தக்வா என்கின்ற பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய பாதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எளிதாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இரண்டாவது வசனம், வவதஅன அன்க விஸ்ரக், வவதஅன அன்க விஸ்ரக், மேலும் உம்முடைய சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம். மேலும் உம்முடைய சுமையை நாம் உம்மை விட்டும் இறக்கி வைத்தோம். இது சுமைன்னு சொல்றாங்க. சுமைன்னா என்ன? முதுகுல சுமந்துட்டு போனாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? என்ன சுமை அப்படிங்கிறத 3வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லதி அன்கத ظهرك, அது உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. எந்த விஷயம், எந்த சுமை? அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முதுகை முறிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு அரிசி மூட்டை இல்லைன்னா பெரிய ஏதோ ஒரு மூட்டையை நம்ம தூக்கி முதுகுல வச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய பெரிய நம்ம தாங்கக்கூடிய கனத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அது நம்மளோட அப்படி தாங்காது, முதுகம் முறிக்கிற அளவுக்கு நமக்கு கனமா இருக்கும் இல்லைங்களா. இது உண்மையான மூட்டையை சுமக்கிறதுனால மாத்திரம் கிடையாது. நல்லா பாருங்க, ஒரு பாரமான ஒரு விஷயங்கள், யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, இல்ல ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்? பாரமா இருக்கும், ரொம்ப அப்படி கனமா இருக்கும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அந்த சுமையை பத்தி தான் இங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா. அப்போ அந்த சுமை என்பது அவங்க வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாம அவர்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. அல்லதி கதா தஹ்ரக், அப்போ அவர்களுடைய பின்னால் இந்த சுமை வந்து அவர்களுடைய இதை முறித்து கொண்டிருந்தது. தஹ்ர் என்பது என்ன அப்படின்னா பின்னால், முதுகு, பேக் சைடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் தஹ்ர். சரிங்களா. அன்கத, ரொம்ப கனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா பெரிய பெரிய இதெல்லாம் வெயிட் எல்லாம் தூக்க மாட்டோம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல தூக்குனா அது நம்மளால தாங்க முடியாது இல்லைங்களா. தூக்க முடியாது ஃபர்ஸ்ட், தூக்குனாலும் சில பேருக்கு அது முடியாம போயிடும் இல்லைங்களா. அப்ப அது நம்மள என்னவாக ஆக்கிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்டா ஆக்கிரும். ஒண்ணுமே செய்யாம ரொம்ப டயர்டா ஆக்கிரும், உடல் அளவுலயும் சரி உள்ளத்தளவுலயும் சரி, என்னால முடியாததுக்கு மேல. இப்ப இந்த வஹ்ர், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அன்கதா அப்படிங்கிற அந்த கணம் என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்டன் ஆஃப் அன்அவேர்னஸ், அறியாமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஒரு சுமையை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல பேசுறாங்க. எந்த சுமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன விதமான அறியாமை இருந்தது அவங்கன்னு கேட்டா, இஸ்லாத்திற்கு, அதாவது நபித்துவம் வழங்குவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? இதுக்கு முன்னாடி சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அவங்க தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. எதன் காரணத்தால்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயலாமையின் காரணத்தினால். என்ன இயலாமை அப்படின்னா, அந்த மனுஷங்கள்லாம் அவங்க மக்கள் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் சிலைகளை போய் வணங்குறாங்க. காபத்துல்லாக்குள்ள போய் சிலைகளை வைக்கிறாங்க. சிலைகளை வச்சு வச்சு இந்த சிலைகளுக்கு சஜிதா பண்றாங்க. இத பாக்குறாங்க, இல்லையே இது சரி கிடையாது அப்படின்னு அவங்களுடைய மனசுல ஏதோ ஒரு ஆள் மனசுல சொல்லுது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு புரிதல், அல்லாவை பற்றின ஞானம் இல்லை, அல்லாவை பத்தின அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடையாது. அந்த விழிப்புணர்வு தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப என்னது, இதெல்லாம் வந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா அப்படி ரொம்ப கனமாகிடுச்சு. என்னடா இவங்க எல்லாம் வந்து இப்படி சிலைகளை வணங்குறாங்களே அப்படிங்கறதுனால இவங்க தன்னைத்தானே என்ன பண்றாங்க, ஹிரா குகையில் தன்னை தனிமைப்படுத்தி கொள்றாங்க. அங்க சாப்பாடு அவங்களே எடுத்துட்டு போய் அவங்களே உட்கார்ந்து வச்சு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, தனிமையில தான் பண்றாங்களே தவிர மக்கள் கூட சேர்ந்து கூட்டமா வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதோ, அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறதோ, சந்தோஷமா இருக்கிறதோ, இந்த விஷயங்களில இருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. மனுஷங்களுக்கு பொதுவாவே கவலை வந்துருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, யாருக்கிட்ட அவ்வளவு பேச மாட்டாங்க, கலகலன்னு பேசுறவங்க கூட பேச மாட்டாங்க, தனிமைப்படுத்திக்குவாங்க, அமைதியா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் இல்லைங்க நான் வரலங்க அந்த ஃபங்க்ஷனுக்குலாம். ஏன்?
எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு இந்த விஷயத்தை குறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பண்ணாங்க, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். எங்க? ஹிரா குகையில். அப்போ என்ன மாதிரியான சுமை அவர்களுக்கு இருந்தது? அல்லாவை பற்றின புரிதல் இல்லாத அந்த சுமை அவர்களுக்கு இருந்தது. அந்த சுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்க, அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக கூடிய அந்த மார்க்கத்தினுடைய அந்த ஞானம் என்பது அவங்களுக்கு இல்ல அப்போ. அதனால அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன இது எது சரியா இருக்கும், ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கவலை, பாரம் இருந்துட்டே இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட இந்த பாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு லேசாக்கி தர்றான். எப்படி லேசாக்குனா? எப்படி சிஸ்டர் லேசாக்குனா? சொல்லுங்க யாராவது. எப்படி அவங்க லேசாக்குனா? ஹீரா ஜிப்ரீல் குகையில அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்குள்ள மூலம் குர்ஆன் ஜிப்ரீல் வஹி அருளி அவங்களுக்கு நபித்துவம் கொடுப்பதின் மூலமாக அவர்களுக்கு அறியாமை என்கின்ற அந்த பாரத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பண்றாங்க, விடுதலைய தர்றாங்க. சரிங்களா? எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் அது அவர்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்ததாக இருந்தது. அதை அல்லாஹ் அவர்களுக்கு எளிதானதாக ஆக்கி தந்தாங்க. இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா விஸ்ரு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அல்லதி அன்கத தஹ்ரக். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்ர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க, பாவத்தினுடைய சுமை. இப்ப இந்த இடத்துல கேட்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், வா வதஅன கத விஸ்ரக் கத தஹ்ரக். ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த இடத்துல விஸ்ரக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இங்கு சொல்லப்படுகிறது. முதல் அர்த்தம் என்ன, அல்லாவை பத்தின அறியாமை இருந்தது, ஞானம் இல்லாம இருந்தது. அல்லாஹ் நான் தான் இறைவன், என்னோடதான் மார்க்கம் தான் உண்மையானது, இஸ்லாம் தான் உண்மையானது, நீங்க தான் இறுதி நபி அப்படிங்கிற அந்த ஒரு பாரத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். ரெண்டாவது என்ன, பாவம் என்கின்ற சுமையை அவர்களுடைய முதுகிலிருந்து இறக்கி வைத்தான். இந்த இடத்துல நம்ம கேட்கலாம் ஒரு கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த பாவங்கள் செய்வதிலிருந்தும் அவர்கள் என்ன பண்றாங்க, நீக்கப்பட்டு அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவங்கதான் ஒரு தூய்மையானவங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டானே. அப்படி இருந்தும் ஏன் இந்த இடத்துல விஸ்ர் அப்படிங்கிற அந்த பாவத்தை பத்தி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரா ஃபத்ஹ்ல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய முதுக சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா முறித்து கொண்டிருந்தது. எது? வெரி சென்சிட்டிவ். அவங்க ரொம்ப 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 மென்மையானவங்க. எப்படின்னா பாவத்தை நோக்கி, பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப மென்மையானவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம 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 ஏதாவது ஒரு நமக்கு கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா நம்ம சொல்ற வார்த்தை, நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் யாருக்கு மண்ணள்ளி போட்டேன் சாப்பாடுல, இப்படிதான் நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் இல்லைங்களா? இதுல என்னன்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வழிக்கு ஏற்றாற் போலதான் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறான். அப்படிதானே? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க என்னமா பாவம் செஞ்சாங்க, ஏன் அவங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை இப்படி ஏற்படுத்தி கொடுத்துறான்? கிடையாது, அது நமக்கு தெரியாத ஒரு ஞானம் இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெரி சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் சின். சிறிய பாவம் செய்வதில் கூட அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தாங்க. அவர்களை மிகவும் கவலைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வழியில இது சின்னதா இப்படி கூட தப்பா அப்படி நடந்துருக்கும். பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே கரெக்டா அல்லாஹ் சொல்லியபடி இதுதான், ஒரு நூலிலே கூட தவறக்கூடாது, எதையுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தாமதிக்க மாட்டாங்க. எந்த ஒரு தவற சின்ன விஷயம் நடத்தா கூட, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்கள பத்தி என்ன பண்றாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், லைட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட நெத்திய சுருக்குனாங்க. வேற ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கூப்பிடுறாங்க. அவங்க திருப்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறத அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட நெத்திய லைட்டா சுருக்குறாங்க. அல்லாஹ் அதை என்ன பண்றான், திருத்தி அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்குறாங்க. இப்ப இந்த விஷயம் என்ன பண்ணும், அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ அது செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக முன்மாதிரியாக இருக்கக்கூடியவங்க யாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது ரொம்ப பெரிய ஒரு பாரமானதாக இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பெரிய பாவத்தை செஞ்சுட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லாம, உறுத்தலுமே இல்லாம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு தைரியம். அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒரு தவறை தொடர்ந்து நம்ம செய்வதன் மூலமாக அந்த பாவத்திற்கு என்ன பண்ண கிடையாது, மன்னிக்க மாட்டான். ஏன்னா நீ அதுவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு நீ திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இப்ப அல்லாஹ் தக்குவா, அவன் மேல என்ன பண்றது, பயந்து தௌபா, அவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். எப்படி, நான் அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சின்ன பாவம் செய்வதிலிருந்து அவங்க அதை நினைச்சு கூட அவங்க கவலைப்படாம அந்த அளவுக்கு அவங்களை என்ன பண்றான், அந்த சுமையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள என்ன பண்ண, அவங்களுடைய இதயத்தை விரிவாக்கி கொடுத்தாங்க. ஸ்லைட்டஸ்ட் எரர், ஸ்லைட்டஸ்ட் மிஸ்டேக்னு சொல்லுவோம்ல, அதுதான் சின்ன விஷயம்.
டக்குன்னு பேசுறப்ப ஐயோ அவங்களை ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோம்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உறுத்தும் பாரு. ஐயோ நான் அப்புறம் திருப்பி போய் இல்லைங்க நான் ஏதாவது நான் உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசல, ஆனா எனக்கு வந்துருச்சு, அல்லாஹ்க்காக மனம் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப அந்த விஷயங்களில் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்றாங்கன்னா மன்னிச்சுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மார்க்கம் என்கின்ற ஒரு புரிதல் இல்லாம அல்லாஹ் யாரு, அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்ன, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கறது தெரியாம அவங்க உள்ளம் கனத்து அந்த சுமை அவர்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. அதை அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவத்தின் மூலமாக வகி இறக்கத்தின் மூலமாக அதை என்ன பண்ணா அவங்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். ரெண்டாவது என்ன, சின்ன பாவம் செய்யறது கூட அவங்க மனசுக்குள்ள ரொம்ப உறுத்தலை ஏற்படுத்தி கவலையை ஏற்படுத்திச்சு. அதில இருந்தும் அவர்களுக்கு என்ன பண்றான், அல்லாஹ் விலக்கு கொடுத்து அவர்களை ஃப்ரீ ஆக்கிடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. மேலும் உமக்காக உன் புகழினை உயர்த்தினோம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமா உயர்த்தி வச்சிருக்கான். அப்படிதானே? விக்ரக் அப்படின்னா என்ன? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர் நான் சொல்லிட்டே இருக்கேன், எத்தனை தடவை சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வெறும் முஹம்மது அப்படின்னு சொல்லலாம், நபின்னு சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்றேன். ஏன்? அவங்களுக்கு நபி அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மீது சாந்தியும் சமாதானம், அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அவங்க பேர் குறிப்பிடப்பட்டாலே பின்னாடி ஸலவாத் நம்ம சொல்லணும். இது என்ன? அவங்களுடைய புகழ். இந்த புகழை என்ன பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வச்சான். இந்த உலகத்துல அதிகப்படியாக அந்த மனிதனுடைய பெயர், அந்த நபியினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஹதீப் குத்துபா பேருரை கொடுக்கக்கூடிய நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாம இருக்காங்களா? இல்ல. ஷஹாதா சொல்றோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த இடத்துல ஷஹாதா சொல்றப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அவங்களுக்கு உச்சரிக்காம இருக்கிறோமா? முஅத்தின் பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொல்றப்ப அதான் சொல்றப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு அவர்களுடைய பெயர் ஒரு நாளைக்கு 5 முறை உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஅத்தினால் உச்சரிக்கப்படுகிறதா இல்லையா? இல்ல. 5 தடவையாவது உச்சரிக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சலாவை எடுத்துக்கோங்க, சரிங்களா? நம்மளுடைய தொழுகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தஷஹுதுன்னு சொல்லுவாங்க. என்னது? அத்தஹியாத்து. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அத்தஹியாத்து. அப்ப அந்த இடத்துல அபுதுஹு வ ரசூலுஹுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறோம். எல்லா மனிதர்களும் உச்சரிக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸலவாத் சொல்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய தொழுகையினுடைய இறுதி பகுதியில தஷஹுதிலும் சரி ஸலவாத்திலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம துஆ கேட்டு நம்ம முடிக்கிறதா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் உச்சரிக்கப்பட்டால் அந்த ஸலவாத் சொல்லாமல் நம்ம என்ன பண்றது இல்ல, முடிப்பது கிடையாது. சோ இதன் மூலமாக அவங்களுடைய புகழ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலும் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல அதிகமான பெயர் சூட்டப்பட்ட பெயர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முஹம்மது அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. காரணம் ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுடைய புகழினை உயர்த்தி வைத்தான். அப்போ இந்த விஷயம் எதற்கு குடிக்கு? இப்ப இந்த இது என்ன உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். இந்த உலகத்துல சரி, ஹத்தீபா இருக்கட்டும் சரி, ஷஹாதா சொல்லும் போதும் சரி, முஅத்தினும் சரி, சலாவிலையும் சரி, தஷஹுது சொல்றோம், ஸலவாத்து சொல்றோம், துஆ கேக்குறப்ப ஆரம்பம் முடிவுல இது ஸலவாத்து சொல்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? இது எங்க நடக்குது? உலகத்தில் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், நபியினுடைய புகழ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் என்பது இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, அவர்களுக்கு சொர்க்கத்திலும் அவர்களுடைய புகழ் பாடப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாப்ல 56வது வசனத்துல நமக்கு என்ன பண்றானா சொல்லி காட்டுறான். என்ன? அவனும் மலக்குமார்களும் என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தை என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. சாந்தியும் சமாதானமும் நபியின் மீது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. அப்ப என்ன பண்றாங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் ஸலவாத்தை அனுப்பி வைத்து மலக்குகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, இதவே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்? கட்டளை இடுகிறான். அப்போ நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, சொர்க்கத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்தார்கள். நாம அந்த விஷயத்தை செய்யறோமா? சரிங்களா? ஏன் அவங்களுடைய புகழ் இன்று பாடப்படுகிறது அப்படின்னா அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம செய்யற விஷயம் மனுஷங்களுக்காக மாத்திரமா செய்யறோம். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். எந்த ஒரு விஷயம் செய்யறது, யாருக்காவது கிஃப்ட் செஞ்சாலும் சரி, நான் உன் கல்யாணத்துக்கு நான் ஒரு மோதிரம் போட்டேன்னா நீ ஏன் என் கல்யாணத்துக்கு போடல? அப்ப அந்த மனுஷங்கள்ட்ட அதற்கான பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்ல, எப்படி செய்யணும்? நான் அல்லாவுக்காக என்னால் முடிந்த இந்த மோதிரத்தை நான் உனக்கு போடுறேன், இதை நீ எனக்கு செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இல்ல. அந்த மனசுல அந்த நீயத்தோட அது போட்டோன்னா அல்லாஹ் அதற்கான நன்மையை தர்றான். இல்ல, அந்த மனுஷன் எனக்கு திருப்பியும் அந்த நகையை கொடுக்கணும், அந்த பணத்தை கொடுக்கணும், நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், நான் வாங்கி கொடுத்த அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதற்கான நன்மையை பிரதிபலனை அந்த மனுஷங்கிட்டே முடிஞ்சு போச்சு. அதற்கான நன்மை என்பது மறுமையில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலன் நமக்கு என்ன பண்றது கிடையாது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக, அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. சரிங்களா? அதே போல நம்மளும் அதே மாதிரிதான் என்ன பண்ணணும், செய்யணும். 2வது கண்டிஷன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்ம நிறைய விஷயங்கள் நான் அடிக்கடி சொல்றது, இந்த 7ஆம் நாள், 8ஆம் நாள், 10ஆம் நாள், 20ஆவது நாள், 40ஆவது நாள், ஒரு வருஷம் ஃபாத்திகா, அப்புறம் வளைகாப்பு, அதுக்கப்புறம் சுன்னத்து பண்றேன், அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், பேர் சூட்டு விழா, இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்களா? அதுதான் முக்கியம். எல்லா விஷயங்களும், இது மாத்திரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். நான் இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிடுறேன், நபி எப்படி உட்கார சொல்லியிருக்காங்க, எத்தனை விரல்களை சாப்பிட சொல்லியிருக்காங்க, சூடா சாப்பிட சொல்லியிருக்காங்களா, ஆறி சாப்பிட சொல்லியிருக்காங்களா? சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம வலது கையில எடுத்து சாப்பிடுறோம், பிஸ்மில்லா சொல்லிதான் தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும். தண்ணி குடிக்கிறப்ப 3 மடக்கு தான் குடிக்கணும். மஸ்ஜிதுக்குள்ள நீ நுழையிறப்போ வலது காலை எடுத்து வச்சுதான் நுழையணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சுண்ணாக்களை பின்பற்றுவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்றோம், நம்ம மேன்மைப்படுத்துறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்றோம், தொழுகிறோம். தொழுகிறப்ப என்ன பண்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி தொழுகை கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி தொழுகிறோம். ஜகாத்து கொடுக்குறோம், அவங்க எந்த அளவுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு 2.5% பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சதக்கா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, பெருமைக்காக கொடுக்காம யாருக்கு தெரியாம எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பது இங்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகவும் அவர்களை நம்ம என்ன பண்றோம், நேரடியாக இல்லாம மறைமுகமாக அவர்களை நம்ம கண்ணியப்படுத்துறோம். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதாக மௌலூது ஓதுறேன், இது ஓதுறேன், இந்த ஃபாத்தியா ஓதுறேன், அந்த இது பண்றேன். ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ்வை மிஞ்சி புகழக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுருது. இதை புரியாத மக்கள் என்ன பண்றாங்க, அறியாமலே இந்த விஷயங்களை செய்யறாங்க. அதுல அர்த்தம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா கிடையாது. அந்த மௌலூதினுடைய அர்த்தத்தில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சாங்களா? அவங்க உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய பிறந்த நாள் அவங்க யாராவது கொண்டாடினாங்களா? இல்ல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை யாராவது கொண்டாடினாங்களா? இல்ல. அந்த விஷயத்தை நம்ம பின்பற்றுறோமா? பின்பற்றுவதன் மூலமாக என்ன நடக்குதுங்க? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம கண்ணியப்படுத்துறோம். ஒருத்தவங்களை கண்ணியப்படுத்துறதுங்கிறது எப்படின்னா வார்த்தைகளால கிடையாது. அவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது சரியானது அப்படிங்கறதை ஏற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் கண்ணியமே தவிர, அவங்களோட பேர் சொல்லி நான் புகழ் பாடுனேன், அவங்களுக்காக நான் ஃபாத்திஹா ஓதுனேன், அவங்களுக்காக நான் இவ்வளவு விஷயம் செஞ்சேங்கிறது கண்ணியம் கிடையாது. இப்போ அல்லாஹ் அவர்களுடைய புகழினை உயர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்றான். எப்படி? அவங்க பேர் உச்சரிக்கப்படும் போது ஸலவாத்து கூறப்படுகிறது. அவர்கள் செய்த விஷயங்களை நம்ம பின்பற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஃபாத்தியா 50 பேருக்கு சாப்பாடு போறதுனால எங்களுக்கு இது நன்மை தான் கிடைக்குது. இது யார் ஏற்படுத்தினது? நீ ஏற்படுத்தினது. உன்னுடைய தலைமுறை பின்னாடி செஞ்சுச்சுன்னா அப்ப நீ ஏற்படுத்தி கொடுத்த விஷயத்தை தான் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிகள் பின்பற்றுகிறார்களே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த நபி சொல்லி தந்த விஷயம் நம்ம என்ன பண்ணல, பின்பற்றலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்னது, பித்ஆ. அது இல்லாத ஒரு விஷயத்தை உட்புகுத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள். சோ அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஸலவாத் கூறுவது மட்டும் கிடையாது, அவர்கள் படி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது என்பது நமக்கு இங்கு கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. உண்மையில் சிரமத்துடன் இலகும் இருக்கிறது, திண்ணமாக சிரமத்துடன் இலகும் இருக்கிறது. சிரமம்னா என்ன? கஷ்டம். கஷ்டத்தோட தான் இலகு வரும். நீ இன்னைக்கு ஒரு பரீட்சை பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் முழிச்சு உட்கார்ந்து படிக்காம, உன்னுடைய மனசையும் உடலையும் வருத்தாம போய் கை வலிக்க எக்ஸாம் எழுதாம உனக்கு அந்த இலகு அப்படிங்கிற மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. நீ கஷ்டப்பட்டு பிள்ளைய சுமந்து 10 மாசம்
கஷ்டப்பட்டு பெக்கிறதன் மூலமா அந்த இலகுவான அந்த குழந்தை உனக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. அப்போ நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் கஷ்டப்பட்டு நறுக்கி அது எல்லாத்தையும் போட்டு அந்த புகையில நின்னு உன்னுடைய வேர்க்க விறுவிறுக்க நீ சமைச்சதன் மூலமாக இலகுவான அந்த சமையல் வந்து உனக்கு கிடைக்குது. அப்போ ஒரு விஷயம் இலகுவானதாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு பணம் கிடைக்கணும் இலகு அப்படின்னா, அதுக்கு ஓடி உழைத்து ஹலாலான முறையில சம்பாரிச்சு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டாதான் அந்த ஹலாலான அந்த இலகுவான பணம்ங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப கஷ்டம் அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த இடத்துல இலகு என்பது இருக்கும். கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீங்க என்ன என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்குமே கஷ்டம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயே சொல்றானே. அப்ப மத்த மனுஷங்களோடது பெருசு இவங்களோடது பெருசுங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? அல்லாஹ் சூரத்துல் பக்கரால இறுதி வசனத்துல சொல்றான், ஒரு மனிதன் தாங்கி கொள்ள முடியாத கஷ்டத்தை அந்த மனுஷனுக்கு நான் தரமாட்டேங்கிறான். இப்ப எனக்கு அதிகப்படியான ஒரு ஏதாவது ஒரு உடம்புக்கு ஏதாவது செஞ்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கண்டினியூஸா யாராவது ஒருத்தவங்க கூட சொல்லிருந்தேன், என்னப்பா உங்களுக்கு இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பார்வை அப்படிப்பட்டதாக இருக்கு. ஆனா அல்லாஹ்வினுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு, என்னால இதை தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இதை பத்தி தர்றான். இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் எனக்கு தர்றான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தர்றான். அப்ப என்னால அது தாங்க முடியுது. இதே இது வேற யாருக்காவது அதை தந்திருக்கலாம்ல, தரல. ஏன்னா அவங்களால தாங்க முடியாது. இதே மாதிரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே அந்தந்த மனிதருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்றான். அப்ப யார் என்ன நினைக்க கூடாது, நான் படுற கஷ்டம் தான் பெருசு, நீங்க எல்லாம் படுற கஷ்டம் எல்லாம் பெருசு கிடையாது. நம்ம எந்த மனிதரையும் சுட்டி காட்டுவதற்கு நமக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அப்போ சிரமத்துடன் தான் இலகு இருக்கிறது. காலையில நீ கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு பச்சை தண்ணியில போய் உது பண்ணி நின்னு தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னாதான் அந்த ஃபஜ்ர் தொழுகையை முடிக்க முடியும். இல்லப்பா நான் படுத்துக்கிட்டே இருக்கேன், சுகமா இருக்கு, இலகுவா இருக்கு அப்படின்னா அந்த ஃபஜ்ரை நீ முடிக்க முடியுமா? அப்ப நீ கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். மறுமேலையும் சரி இம்மேலையும் சரிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இந்த இடத்துல இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் இலகு இருக்கிறது, சிரமத்துடன் இலகு இருக்கிறதுங்கிறது விஷயம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ இதற்கு அவங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கஷ்டம் என்பது ஒன்றாக தான் இருக்குது. சரிங்களா? உஸ்ரா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த இது வந்து கஷ்டம். அந்த கஷ்டம் என்பது என்னது, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இப்படியாவது கஷ்டம்னால எந்த கஷ்டமா இருந்தாலும் அது ஒரு கஷ்டம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இலகு என்பதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மாதிரி சொல்றான் அப்படிங்கிறதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்கன்னா, இலகு என்பது நமக்கு 2 விதமாக கிடைக்குது. சரிங்களா? அப்ப நம்ம கஷ்டப்படுறது என்பது ஒண்ணுக்குதான். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இலகு, அந்த ரிவார்டு, அந்த வெகுமதி என்பது என்னது, இரட்டிப்பானதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர்றான் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கான விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஃபஅம்மா நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் இருக்கக்கூடிய அருள்களை மட்டும் நோக்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சூறாலே பார்த்திருக்கோம். நமக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி தான் பேசணும். சில பேர் நீங்க பாருங்களேன், நான் வந்து இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆகி போச்சுங்க, பணம் லாஸ் ஆகி போச்சுங்க, என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுங்க, என் புருஷன் இப்படி ஆகி போச்சுங்க, என்னோட அம்மா எப்படிங்க, என் அத்தா எப்படிங்க, என் குடும்பமே சரியில்லைங்க, அதுங்க இதுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, இத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அல்லாஹ் எவ்வளவோ விதமான அருள்படைகளை நமக்கு தந்திருக்கான். எவ்வளவு விதம் நம்ம அதை கணக்கிட்டு பார்க்க முடியுமா? வானம், பூமி, தண்ணி, நிலம், நீர், காத்து, மூச்சு விடுறது. நீங்க உட்கார்ந்து நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு மனிதருக்கு ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. என்ன தெரியுது? ஆஹா, அந்த நோய்க்கு வந்து இத்தனை லட்சம். அன்னைக்கு ஒருத்தவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சென்னையில. அந்த பையனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த ஐசியூல வச்சிருக்கிறது அந்த பிரெயின்ல அவனுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. 12 லட்சம் ரூபாய் கட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், இந்த மூளையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, இந்த ஸ்பைனல் கார்ட்ல இந்த இதயத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அது தானாக இயங்கி கொண்டிருக்கிறது. யாருடைய கட்டளையினால? அல்லாஹ்வினுடைய கட்டளையினால. அதுக்கு அல்லாஹ் ஏதாவது காசு வாங்குறானா? அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், என்ன வணங்கு, என்ன துதிப்பாடு, என்ன புகழு, என்ன விக்ர் பண்ணு, என்ன தொழு அப்படிங்கறதான் சொல்றான். அதுவே நமக்கு என்ன பண்ணுது, கஷ்டமா இருக்கு. அப்போ எவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு சொல்லிப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பேசுங்க, இல்லாததை பத்தி பேசாதீங்க. அதெல்லாம் நீ வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணுங்கிறதுக்காக, உன்னை பட்டத்தீட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை தானே தவிர உன்னை காயப்படுத்துவதற்கு கஷ்டப்படுத்துவதற்கு என்பது ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல
அப்படிங்கறதை உணர்ந்து இன்னையில இருந்து நான் என்னுடைய ரப், எனக்காக அவன் அருள் இருக்கக்கூடிய அருள். இன்னைக்கு நான் நடக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் மலம் கழிக்கிறேன், நான் வந்து சிறுநீர் கழிக்கிறேன், என்னால வந்து யாருடைய உதவி இல்லாம என்னுடைய வேலை செய்ய முடியுது, நான் என் கையால எடுத்து நான் சாப்பாடு சாப்பிடுறேன், என்னால மூச்சு விட முடியுது, என்னால கண் மூடி தூங்க முடியுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அருள். இன்னைக்கு என்னுடைய வீடு என் தலைமையில இடிஞ்சு விழுகாம இருக்கு, என் பிள்ளைங்க எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், கணவரை கொடுத்திருக்கான், சொத்து கொடுத்திருக்கான். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நினைச்சு பார்த்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்க. அதிகமாக இறைவனை புகழுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நிச்சயமாக சிரமத்துடன் இலகு என்பது இருக்கிறது. உனக்கு இலகுவான வாழ்க்கை வேணும் அப்படின்னா நிச்சயம் நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும். கஷ்டப்படாம எந்த ஒரு மனிதருமே கிடையாது, யாரை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நம்மை விட 2 மடங்கு கஷ்டப்பட்டவங்களாதான் இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எனவே நீ ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக. இது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு படிப்பினை. இன்னும் ஒரு வசனம் தான் இருக்கு, இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம முடிச்சிடலாம், ஒரு எக்ஸஸா ஒரு 10 மினிட்ஸ் போனாலும் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டில் முனைப்புடன் ஈடுபடுவீராக. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா செய்யறோம், நம்ம வேலை பார்க்கறோம், வீட்டுல சமைக்கிறோம், இல்ல வெளியில வேலை பார்க்க போறவங்க போறாங்க. நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீயா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஹாப்பா நம்ம ஃபுல்லா சமைச்சு இன்னைக்கு ஃபுல்லா நின்று காலே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் கடியில போய் உட்காந்து கால் நீட்டு உடனே என்ன பண்ணுவோம், ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த நேரத்தை நீ என்ன பண்ணு, எழுந்திரு, நஸ்பு, உன்னை வந்து சீர்படுத்துவதற்கு என்ன பண்ணு, நீ எந்திரி அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அந்த இடத்துல போய் ரெஸ்ட் ஆகி அதுக்காக நீ வந்து வேலை முடிச்சு நீ உட்காரவே உட்காராத, அப்படியே தொடர்ந்து இது பண்ண அப்படிங்கிற அர்த்தம் இங்கு சொல்லி காட்டப்படவில்லை. கெட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப், எழுந்து உன்னுடைய இறைவனை, அதாவது இந்த இடத்துல ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் தான் சொல்ற, உன்னை சரிப்படுத்து, சீர்படுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. என்ன அப்படின்னா அல்லாஹ்வை வணங்கு. ஏன் அப்படின்னா அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு இலகுவை என்ன பண்றான், ஏற்படுத்தி கொடுக்கிறான். இப்ப என்ன பண்றான், நீ ஒரு விஷயத்த முடிச்சிட்ட அப்படின்னா ரொம்ப டயர்டாகி அந்த வந்து சும்மா இருக்கக்கூடிய ஓய்வான நேரங்கள்ல அந்த நேரத்தை வீணடிக்காமல் நீ அதை என்ன பண்ண, அல்லாஹ் இப்ப நீ முடியல அப்படின்னா நீ படுத்திருக்க கூடிய நேரத்துல இறைவனை நினைவு கூறு, அவனுக்கு நன்றி சொல்லு, அஸ்தக்ஃபிருல்லா சொல்லுங்க, திக்ர் பண்ணுங்க, இல்ல குர்ஆன் ஓதுங்க படுத்துக்கிட்டு, இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது உங்களால எளிமையான முறையில எந்த மாதிரியான கல்வியை உங்களால கத்துக்கிட முடியும் அப்படிங்கிற அந்த வணக்க வழிபாட்டுல என்ன பண்ணுங்க, ஈடுபடுங்க. இப்ப உலமாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க, கடும் முனைப்போட நீங்க என்ன பண்ணுங்க, ஈடுபடுங்க. சரிங்களா? உங்களுடைய நேரத்தை அவனை அதிகமாக வணங்குங்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், நம்ம எங்கேயாவது போறோம், இப்ப எக்ஸாம் போறோம், ஸ்கூலுக்கு போறோம், அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்து மாத்திரம் தொழுதுவோம். காலைல ஃபர்து 2 ரக்காயத்து, மதியம் 4 ரக்காயத்து, அவ்வளவு ஃபர்து மாத்திரம் போதும்பா, மித்ததெல்லாம் வந்து சுன்னத்து தானே, உங்களுக்கு நஃபில்லாம் வேணாம். அப்ப நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், ஒரு 2 பேஜ் ஓதுறதுக்கே மூச்சு திணறி முங்காடி ஓதுறோம். அதுக்காக அந்த அளவுக்கு இது பண்றது கிடையாது. சரி கொஞ்ச நேரம் நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து தஸ்பீஹ் திக்ர் பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம் என்பது ரொம்ப கம்மியானதாக இருக்கு. நம்ம படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, இறைவனை வணங்குவதற்காக. ஆனா நம்ம அந்த இறைவனை வணங்குவதற்காக நாம் செலவழிக்க கூட நேரம் எவ்வளவாக இருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா, மொத்த தொழுது பார்த்தோம்னா மொத்தமே ஒரு மணி நேரம் கூட வராது. ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட வந்து என்ன மொத்தமா இறைவனை வணங்குவதற்கான நேரம் என்பது வராது. சரி நம்ம ஃப்ரீயா போய் வேலையை முடிச்சுட்டு உட்கார்ந்தோம்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், போனை கையில எடுப்போம். போனை அப்படியே யூடியூப் பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, ஃபேஸ்புக் பார்த்து அதுல நம்மளுடைய நேரம் எவ்வளவு அலைக்கழிக்கப்படுகிறது. அந்த மாதிரியான நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடன் தொடர்போட இருங்க, விக்ர் பண்ணுங்க. இல்ல நீ அந்த போனவே கையில எடுத்தா கூட அதுல ஹதீத் பயான் ஏதாவது இருந்தா கேளுங்க, இல்ல குர்ஆனை இதை திறந்து அதுல இருக்கக்கூடிய போட்டுட்டு அதை பக்கத்துல காதுல கேட்டுட்டு இருங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரங்களில் இறைவனுடன் தொடர்புல இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம்னா அடுத்து எதை நோக்கி போகணும், இறைவன் உடன் எப்படி நெருக்கமாக இருக்கணுங்கிறத நோக்கி போகணும். மேலும் இறைவனின் பக்கமே ஆர்வம் கொள்வீராக. சுப்ஹானல்லாஹ். சோ ஃபர்அப் அப்படின்னா அதை எங்க, அதை நோக்கி, யாரை நோக்கி, இறைவனை நோக்கியே நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே இருக்கக்கூடியதாக இருக்கணும், அவனுடைய சந்தோஷத்தை அடையிறதா தான் இருக்கணும். ஒரு விஷயத்த செஞ்சிட்டோமா, இதுல என்னுடைய இறைவனுடைய திருப்தி இருக்குதா,
எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் இறைவனுக்காக செஞ்சாலும் அதுல ஒரு சந்தோஷமே வேறங்க. அதுல கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து. இன்னைக்கு பேங்க்ல போய் 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், லட்ச ரூபாய் போட்டு போட்டு சேர்த்து வைக்கிறது பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவ்வளவு பெரிய அமௌண்டா வந்தா அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதே போலதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களும், நம்ம இறைவனை துதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்காக பேங்க்ல டெபாசிட் பண்ணி சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது மறுமையில நமக்கு என்ன பண்ணும், அது உதவும். அதை நம்ம கண்ணால பார்க்க முடியல, ஆனா அது நமக்காக ஒரு விஷயமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன பண்றாங்க, நீங்க உங்களுடைய நேரத்தை அதிகமாக, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தொழறோம், நம்ம தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுவோம், வாரி சுருட்டிக்கிட்டு எந்திரிப்போம். உட்காருங்க கொஞ்ச நேரம், அதுலயே அதுக்காக இருக்கு, எவ்வளவோ இருக்கு. திக்ர் பண்ணணும், தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு இவ்வளவு விதமான துவாக்கள் எல்லாம் ஓதணும், இதுல இருந்து பாதுகாப்பு தேடணும், உட்கார்ந்து அந்த விஷயங்களை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்க ஒரு விஷயத்த முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாதை எதை நோக்கியதாக இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. த மொமெண்ட், எந்த ஒரு நிலையில நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமோ ஷைத்தான் அந்த இடத்துல இருப்பானா, ஷைத்தான் அந்த இடத்துல கண்டிப்பா இருப்பானா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நம்ம சொல்லுவோம்ல, இந்த எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவாங்க. அதாவது காலியான அந்த மைண்ட், அதாவது ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லாம சும்மா உட்கார்ந்துருக்க ஒரு அந்த ஆளோட அந்த மனசுங்கிறது, அந்த மூளைங்கிறது டெவில்ஸ் கிச்சன். அது என்னன்னா சைத்தான் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ப்ராவப் ஒண்ணு இருக்கு, சரிங்களா, பழமொழி. என்னன்னா, இப்ப நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நிறைய யோசிப்போம், உட்காந்து தேவையில்லாதது யோசிப்போம். நிறைய பேர் நீங்க பாருங்களேன், நம்ம சும்மா நம்மளோட நேரத்தை இப்ப நம்ம முடிச்சிடறோம், மதியானம் சாப்பாடு முடிச்சிடறோம், மதியானம் தூங்கி எந்திரிச்சிடறோம், ஆஷரு தொழுதுறாங்க, தொழுதுட்டு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும், ஃப்ரீ நைட் சாப்பாடு செய்யற வரைக்கும் என்ன பண்ணாங்க, உடனே போய் வாசல்ல உட்காந்து யார்ட்டையாவது தேவையில்லாத புறம் பேசுற விஷயம், தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது இருக்கும், இல்ல யார்ட்டையாவது போனை போட்டு ஏதாவது பேசுறது இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுங்க, சரி நம்ம இந்த நேரத்துல உட்காந்து தஜ்வீத் பிராக்டிஸ் பண்ணலாம், நம்ம குரானை சரியான முறையில, இல்ல அதோட அர்த்தத்தை படிக்கலாம், இல்ல நம்ம வந்து ஹதீத் படிக்கலாம், இல்ல தஃப்சீர் இந்த குரானை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விளக்கு உரை இருந்தா அதை பார்க்கலாம், நம்ம இல்ல நம்ம இது வேண்டாம், நம்ம குரானவே நம்ம இது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் திக்ர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்றோம், நம்ம அமைதியா இருப்பதன் மூலமாக அந்த ஸ்பேஸ்ல, அந்த இடைவெளியில, அந்த காலியான இடத்துல என்ன பண்றான், ஷைத்தான் ரெடியா நிக்கிறான் உன்னை கொண்டு போய் தேவையில்லாத விஷயங்களை தள்ளுறதுக்கு. அப்ப என்ன பண்ணு, அந்த ஸ்பேஸ், அந்த காலியான இடத்த இறைவனுடைய நினைவுதலை கொண்டு என்ன பண்ணு, பூர்த்தி பண்ணு. பூர்த்தி பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம தவறு செய்வதற்கான, பாவம் செய்வதற்கான காரணங்கள் குறைந்து போய் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையின் பக்கம் நம்மளை அழைத்து செல்லுவான். புரியுதுங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுக்குற ஹுக்கும், அல்லாஹ்வினுடைய ஞானம் என்பது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு. நீ என்னதான் குரான் படிச்சாலும், என்னதான் ஹதீத் படிச்சாலும், என்னதான் தொழுகை 5 நேரம் செஞ்சாலும், என்னதான் திக்ரு பண்ணாலும், என்னதான் சதகா ஜகாத் எல்லாமே பண்ணினாலும், அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு துவா, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்கு, என்னுடைய இதயத்தை விரிவாக்கி வை, இந்த மார்க்கத்தில் தீனில் இல்லாத விஷயங்களை செய்யாமல் உன்னுடைய நேரான பாதையை பின்பற்றி உன்னுடைய கயிற்றை பிடித்து கொண்டு ஸ்வர்க்கத்தில் செல்லக்கூடிய சிறந்த பெண்மணியாக என்ன ஆக்கிவிட அல்லாஹ். மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது, நம்மை படைத்த ரப்புவை மட்டும்தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். அவனை நோக்கியதாக நம்மளுடைய பயணம் இருக்கணுமே தவிர மனுஷங்களை நோக்கியதாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சோ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நம்ம அதிகமாக அவனுடைய ஞானத்தை பெறக்கூடிய உள்ளத்தை நமக்கு ஆக்கி தரக்கூடிய நிலையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம் துஆ செய்தவர்களாக நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள நிலைக்கு நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக, அதே போல நாம ஒரு நல்ல விஷயம் அல்லாஹ்விற்காக செய்யறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். நானே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு காலத்துல என்ன வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரொம்ப அப்படி கோவப்படுவாங்க, ரொம்ப இப்படி பேசுவாங்க. இந்த மாற்றத்தை அல்லாஹ் யார் கொடுத்தானா, அல்லாஹ் கொடுத்தான் எனக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் நீங்க எடுக்கிறீங்கப்பா, நீங்க வந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நான் என்ன பெருமையாக சொல்லலாம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறேன். அவன் எனக்கு நேர்வழி காட்டினான், அவனுடைய பாதையை பற்றி பிடிக்கக்கூடிய நிலையை எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நீ நான் குரானை படிக்கிறேன், நீ நான் பிழை இல்லாம ஓதணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நான் உட்கார்ந்து நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு நிலைக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, கொண்டு வந்தான். அப்போ அப்படிப்பட்ட நிலையில வந்ததுனால இன்னைக்கு என்ன பண்றீங்க, எத்தனையோ பேரோட துவா எனக்கு இருக்கு. முகம் தெரியாதவர்கள் என்னை நேரடியா பார்த்தது கூட கிடையாது, உங்களுக்காக நான் துவா செய்யறேன் சிஸ்டர்,
மாஷா அல்லாஹ் நீங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர் என வாழ்த்துறாங்க. இந்த கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தா எனக்கு? அவனுடைய பாதையை, அவனுடைய திருப்தியை நான் நாடி சென்றேன் அப்படிங்கறதுனால அல்லாஹ் எனக்கு அந்த ஹிக்மை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கேட்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்கும் அவனுடைய ஞானத்தை, அவனுடைய அருளை, அவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் ஞானத்தையும் நம்மளுடைய உள்ளத்தில் பதித்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நடைமுறைப்படுத்தி சிறந்த பெண்மணிகளாக நாளை சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த ரக அந்தஸ்துடைய சொர்க்கத்தில் அனைவரும் நுழையக்கூடிய, இலகுவாக நுழையக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.